வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு vlog நம்ம சேனலில். என்ன vlogனா, நம்ம இப்போ கொடிவேரி போக போகிறோம். கொடிவேரி வந்து நான் இப்போ வந்து எடப்பாடி பக்கத்தில் இருக்கேன். எடப்பாடியிலேருந்து நான் வந்து பூலாம்பட்டி சைடு தான் போயிட்டுருக்கேன். அங்கேருந்து நம்ம கொடிவேரி போக போகிறோம். கொடிவேரி எதுக்காக போகிறோங்கிறத நான் வந்து அங்கே எல்லாமே சொல்கிறேன். அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா, நம்மளோட சேனலில் ட்ராவல் வீடியோஸ் அண்ட் வந்து இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து vlogs போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பைக்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கோ கொடிவேரி. இருப்பாளி நம்மளுக்கு முன்னாடி வந்து பசங்க 2 பேர் போயிருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்க என்னங்கிற தெரியல. அவங்க தனி ஒரு பைக்கில் வந்திருக்காங்க. நான் சோலோவாக போயிட்டுருக்கேன். இந்த ஒரு vlog எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். அது இல்லாமல் நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தேன். அது இல்லாமல் நம்ம சேனலோட கம்யூனிட்டி டேப்லேயும் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன். யாராவது வந்து கொடிவேரியில் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆகணும். நம்ம பசங்க எங்கே நின்றுக்கிறான்னு தெரில. நம்மளோட கூகுள் மேப்புங்கிறது வேறு யாருன்னா நம்மளோட ஏழுமலை தான். அவனோட ஃபோனை தான் வாங்கி நம்ம கூகுள் மேப் போட்டாகணும். இந்த ஒரு ரூட்டுங்கிறது சூப்பராக இருக்கும். நம்ம ஆவரேஜாக ஒரு 70-80 தான் போக போகிறோம். ஏன்னா நம்ம போன டைம் கோயம்புத்தூர் போனப்போ விட்டு அடித்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம். மைலேஜ் சரியாக வரல. 100 ஆவரேஜ் 125 வரைக்கும் நம்ம ஓட்டி பார்த்துருந்தோம் போன vlogல. ஈசா யோகா வீடியோ வந்து நீங்கள் இந்த டைம் பார்க்கும்போது ஈசா யோகா வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த ஒரு vlogம் சூப்பராக இருக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஏய் ஹாய் காய்ஸ். நம்ம வந்து இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் நம்ம ஹரிகரன் வந்து ஹாய் காய்ஸ்னு சொல்லிட்டாரு. ஏழுமலை வந்து ஊமக்கட்டா மாதிரியே தான் இருக்கிறான். சரி, இங்கேருந்து நம்ம ஒரு vlog கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம கொடிவேரி ஃபால்ஸுக்கு போக போகிறோம். அது ஒரு கொடிவேரி டேம்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ போகிற வழி நம்ம இங்கே இருக்கிறது வந்து பூலாம்பட்டி. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் போகிறது அந்தியூர், அதுக்கப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம் கோபின்னு சொல்லுவாங்க. அந்த வழியை தான் போக போகிறோம். போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குது லொக்கேஷன் அப்படிங்கிறது எல்லாமே போகிற வழியாமல் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொடிவேரியில் நம்ம போய் ஜாயின் ஆன உடனே அந்த இடத்துல எப்படி இருக்குது அந்த ஃபால்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக அலவுடு உண்டு. எல்லாருமே போயிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் போயிட்டு ரிசீவ் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்கிறேன். வாங்க போகலாம். ஓகே guys, இப்போ வந்து நம்ம ஹரிகரனோட மொபைல்லாம் மேப் போட்டிருக்கேன். 0.6x வச்சுருக்கேன். அந்தளவுக்கு ஷேக்கிங் இருக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். தண்ணி போயிட்டு இருக்குது இந்த வாரத்தில், நல்லா தெரியுது. கரும்புலாம் எப்படி தெரியுது பாருங்க. சூப்பரான ஒரு இடம். ஓகே, பாருங்க எப்படி தெரியுதுன்னு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ். முன்னாடி நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த பிரிட்ஜில் தான் போய் கவர் பண்ணோம். இந்த ஒரு பிரிட்ஜ் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுக்குள்ளே போனால் 2 வீலர் மட்டும் போகலாம், மற்ற வண்டி எதுவும் போக முடியாது. சூப்பராக இருக்குது இடம். ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டிய ஒரு இடம். நம்ம கண்ணாடி வேறு நீட்டிக்குது, சுங்குன்னு. சூப்பரான பிரிட்ஜுன்னு கூட சொல்லலாம். ஆனால் என்ன ஆடியோ தான் தெளிவாக இருக்காங்கிறது தான் எனக்கு டவுட்டாகவே இருக்குது, ஏன்னு தெரியல. ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரியே தான் வந்து கேமரா ஆங்கிளும் வச்சுருக்கேன். முன்ன விட மொத்த வண்டி ஆங்கிளே கொஞ்சம் வந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒரு ஆங்கிள் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆடியோ குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏழுமலை வேறு விதவிதமான ஆங்கிள்லாம் எடுக்கிறாரு. சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். எந்திரிச்சு லொக்கேட் பண்ணுறதுங்கிறது அவாத காரியம்தான். உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம்ல.
சூப்பர் பிளேஸ் தான். அந்தளவுக்கு பெருசாக எதுவும் குறை சொல்ல முடியாது. நம்ம வந்து பூலாம்பட்டி கவர் பண்ணும்போது வந்து அந்த பிரிட்ஜை கவர் பண்ணியிருப்போம், கோனேரிப்பட்டி பிரிட்ஜை. இந்த ஒரு பிரிட்ஜை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த ஒரு பிரிட்ஜும் ஒரு நல்ல ஒரு பிரிட்ஜுன்னு கூட சொல்லலாம். சூப்பராக இருக்குது இடம்லாம். வேடிக்கை தான் பார்த்துட்டு தான் வண்டி ஓட முடியுமான்னு தெரில. பட் இந்த ரெக்கார்டிங் பொசிஷனுங்கிறது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. முன்னாடி வேறு வீடியோ எடுக்கிறோங்கிற பேரில் தானி பங்களாபுதூர் வந்து 11, கோபி வந்து 13. கோபி வந்து இந்தாண்ட காட்டுது. இது வந்து நேராக போயிட்டுருக்குது வழி. பாருங்க கரும்பு முன்னாடி எப்படி போகுதுன்னு, எவ்வளோ லோடு ஏற்றிட்டு போகிறாங்கன்னு. ரொம்ப பொறுமையாக தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள் கரும்பு. முன்னாடியும் அந்த முன்னாடி எதுக்காக அந்த கரும்பு கட்டியிருக்காங்கன்னா, ரொம்ப வெயிட்டு பின்னாடி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஒரு சில வீடியோஸ்லாம் நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க. லோடு ஏற்றும் போது வண்டி வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் தூக்கும். அதுக்காக வந்து அந்த ஒரு லோடு வந்து கொஞ்சம் வெயிட் முன்னாடி ஏற்றி வச்சுருக்குன்னா ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அந்த டிராக்டரியில் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற ஹீட் ஈவன் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும், ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் இல்லையா. நம்ம ஒரு ஷோல்டிங்லேயே போய் விடுறோம்னா ஒரு வேகத்தில் கொஞ்சம் இப்படி தூக்கும் வண்டி. அந்த தூக்குறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறது வெயிட் இருக்கிறதுனால. ஆடியோவில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தால் சாரி காய்ஸ், என்ன பண்ணுறது. பெரிய கொடிவேரி இது 5 ரூபா கொடிவேரின்னு சொல்லுவாங்க. 5 ரூபாயில இந்த கொடிவேரி சுற்றி பார்த்துடலாம் அப்படிம்பாங்க. அதுதான் என்னங்கிறது கொஞ்சம் ஊருக்குள்ளே வந்தவொன்னே கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்குது. முன்னாடி ஏதோ ஒரு பாலம் இருக்குது. பாலத்து மேலே தான் கிராஸ் ஆகி போகணுமா எனக்கு தெரியல. உங்களை தண்ணியை காணும். தண்ணி வழினா ஒன்றுமே நல்லா இருக்காது. தண்ணி போயிட்டுருக்கு பாருங்க, இதோட போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்கு. பார்ப்போம். 7 மீட்டர்ஸ் கட்ட கொடிவேரி அணை. This is a place. டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. ஏதோ தலையெல்லாம் ஜெயிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க அங்கே. That's a place. இங்கே எல்லாம் சமைச்சு எல்லாம் சாப்பிடுவாங்க போலக்குது. ஃபேமிலியாக இன்றைக்கி சண்டேலாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. நல்லா இருக்குது இடம். நல்ல ஒரு வாவ், தட்ஸ் அ பிளேஸ். எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இந்தாண்ட தண்ணி கொஞ்சம் தான் போயிட்டுருக்குது, அந்தாண்ட தான் சூப்பராக இருக்குது.
ஓகே, வந்துட்டோம். இதுதான் கொடிவேரி அணை பிரிட்ஜு. இது வந்து பிரிட்ஜு, கிராஸ் பிரிட்ஜு. செம்மையாக தான் இருக்கும். ஓகே, நம்ம கொடியூர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தண்ணியே இல்லை. பசங்களும் காஞ்சி போயிட்டாங்க தண்ணியை பார்த்தோன்னே. இந்த இடம் தான் காஞ்சி கிடக்குதுன்னா பசங்களும் காஞ்சிட்டாங்க. தண்ணியே இல்லை பாருங்க, எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. சரி, கீழேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் 3 பேரும். வேறு ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு பார்க்கலாம். இது கம்ப்ளீட் பண்ணும்போது வேறு ஏதாச்சும் பிளான் இருந்துச்சுன்னா வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பார்ட் ஆஃப் த 2 கூட அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செம்ம பிளேஸ் தெரியுமா, நான் பார்த்த வீடியோலாம் இந்த மாதிரி இருக்கு. மீன் விடுறா தட்டு நிறைய செவச்ச வச்சவன்னு வச்சுருக்காங்களா? செவச்ச வச்சவன்னு தட்டு நிறைய வச்சுருக்காங்க. அதை எடுக்க வேண்டியது தானே. நீ குதிக்கலாம் போடாடா ஜும்மிங்கு. குதிக்கலாம், குதிக்க வேண்டியது தான். அப்புறம் வேலை இந்த பக்கம் வச்சு கவர் பண்ண மாட்டியாடா? ஓகே, கொடிவேரி வந்துட்டோம். ஆனால் இந்த இடத்துல வந்து என்னன்னா, கொடிவேரி அந்த ஃபால்ஸ் ஓடுற இடத்துல வந்து அலௌடு கிடையாது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் கீழே இந்த ஓடை மாதிரி ஓடுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து அலௌடு இருக்குது, குளிச்சிக்கலாம். இந்தாண்ட வந்து ஃபிஷ்ஷு எல்லாமே வந்து இருக்குது, எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க. வேணுமான்னு வர வர கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அது வீடியோவில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் குளிச்சிட்டு இருக்காங்கன்னு. சூப்பராக இருக்குது இந்த ஒரு இடங்கிறது. பட் வந்து இதில் தான் குளிக்க முடியும். ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் வர இடத்துல குளிக்க விட மாட்டுறாங்க. வந்த பிளானுங்கிறது கொஞ்சம் சொதப்பி இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் இன்னொரு நாள். நல்ல ஒரு பிளேஸ் தான். பட் வந்து இப்போதைக்கு அலௌடு இல்லை, அது ஒன்று தான் பிரச்சனை. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு பிளேஸுக்கு விசிட் பண்ணலாம். பட் வந்து அந்த ஃபால்ஸில் வந்து நம்ம இறங்கி எதுவும் பண்ண முடியாது. அது ஒன்று தான் மைனஸ் பாயிண்டாக போயிடுச்சு. எங்களுக்கும் அதே தான் பிரச்சனை. நிறைய வீடியோஸ்லாம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த ஒரு இடத்த நீங்கள் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சோம், பட் முடியலை. வந்துட்டோம். அங்கே வந்து ஃபால்ஸில் தண்ணி இல்லை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சேடாக தான் இருந்துச்சு. இந்தாண்ட தண்ணி இருக்குது பாருங்கள். இந்தாண்ட குளிக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்தாண்ட நிறைய பிளேசஸ் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேருந்து வர தண்ணி தான். இங்கே சாப்பிட்றதா தான் சாப்பிட்டுக்கலாம். இங்கே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்களும் இப்போ சாப்பிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாப்பாடு ஆவரேஜ் தான். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அதேமாதிரி குழம்பு கொஞ்சம் டல் தான். ரைஸும் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் இந்த ஒரு பார்ட் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ஒரு பார்ட் என்னங்கிறத வீடியோ எண்டில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. எபிசோடு வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடு இதோட கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ஒரு பார்ட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, பசங்களாம் பயங்கரமாக ரெடி ஆகுறாங்க. நம்ம இப்போ வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இங்கே வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது. இந்த இதை பார்த்து தான் நம்ம வரணும். ஆப்போசிட்டில் என்னத்துல வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு, அதுக்காக தான் அங்கே மிரரு ஒரு கொண்டை ஊசி வளைவிலையும் இருக்கும். இங்கே ஒரு வண்டி பிரேக் டவுன் அடங்குது பாருங்க. கல்லுக்கடி ஊற்றிருக்காங்க, பஞ்சர் அடங்குது. ரொம்ப ரிஸ்கி தான். இந்த மாதிரி ஹில்ஸ் எல்லாம் வந்து வண்டி நின்றுச்சுன்னா. இப்போ வந்து 14th கொண்டை ஊசி வளைவு.
ஆம்புலன்ஸ் வருது, என்னாச்சுன்னு தெரில. இது இப்போ 26 வந்திருக்கும். டாக்ஸ் 27 வந்தாச்சு. லாஸ்ட் ஒன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. உங்களுக்கே தெரியும் இந்த கிளாஸில் எவ்வளோ ஃபாக் கிரியேட் ஆகிக்குதுன்னு.